இப்படி இருக்கிற ஃபேப்ரிக்கை எப்படி இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணணுன்ற டெக்னிக் பார்த்துடலாமா? எவ்வளோ நீட்டாக பேசிக் ஸ்டிச் போட்டாலும் நெட் ஃபேப்ரிக்கில் ஃபுல் கர்வாக ஸ்டிச் பண்ணோன்னா இந்த மாதிரி க்ரீசஸ் வரதை தடுக்கவே முடியாது. ஸோ எனக்கும் அப்படி தான். ஆனால் ஜஸ்ட் அயனிங் மட்டும் வச்சு இதை எப்படி நீட் ஃபினிஷிங் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுன்னு பார்க்கலாம். இதை பார்க்கும்போது நெட்டுக்குள்ளே எக்ஸஸ் ஃபேப்ரிக் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். பட் என்னென்னா இதில் வந்து 1/4 இன்ச் கூட எக்ஸஸ் ஃபேப்ரிக் இல்லவே இல்லை. நெட்டோட ஸ்ட்ரக்சர் வேறு, சாட்டினோட ஸ்ட்ரக்சர் வேறு. இது ரெண்டையும் சேர்த்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஃபேப்ரிக் டென்ஷன் ஈக்குவலாக இருக்காது. அதனால் சின்ன சின்ன ரிங்கிள்ஸ் வரும். ரிங்கிள்ஸ் வந்துட்டாலே எக்ஸஸ் ஃபேப்ரிக் இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். எக்ஸஸ் ஃபேப்ரிக்காக இருக்குன்னு ஸ்டிச்சை பிரித்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக ஃபேப்ரிக் கிழிஞ்சிரும். ஒன்ஸ் நீட்டாக பின் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இருக்கிற ஃபினிஷிங்கை அயன் பாக்ஸால் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஓகே, இப்போ அயன் பாக்ஸை எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபேப்ரிக் ரொம்ப டெலிகேட்டாக இருக்கிறதுனால அயன் பாக்ஸில் நைலான் செட்டிங்க்கு சேஞ்ச் பண்ணி நான் ப்ரெஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ரொம்ப டெலிகேட்டான ஃபேப்ரிக்ன்றனால ஸ்மூத் அயனிங் ஆர் ப்ரெஸ்ஸிங் தான் கொடுக்கணும். ஹார்ட் அயனிங் கொடுத்துட்டோன்னா ஃபேப்ரிக் ஸ்ட்ரெச் ஆயிரும், ஃபிட்டிங்கில் ப்ராப்ளம் வரும். கர்வாக இருக்கிற ஸ்டிச்சில் மட்டும் நான் நல்லா ப்ரெஸ் பண்ணி அயன் பண்ணுறேன். அந்த ஏரியா ஃபுல்லாகவே ஃப்ளாட் ஆகிடுச்சு. சைடு ஸ்டிச்சில் இருக்கிற ரிங்கிள்ஸை ஃபிங்கரால் தேய்ச்சி வெளியே எடுத்துடலாம். சேம் அதே மாதிரி தான் இந்த சைடும் பண்ண போகிறோம். தெரியுதா உங்களுக்கு? இந்த சைடில் இருந்தது அந்த சைடு போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ரப் பண்ணி கம்ப்ளீட்டாக ரிங்கிள்ஸை வெளியே எடுத்துடணும். அண்ட் தென் அயன் பாக்ஸ் வச்சு ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ண போகிறோம். ஒரு சின்ன பீஸ் அயன் பண்ணுறதுக்கே நம்ம 10 to 15 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் பொட்டிக் லெவல் ஃபினிஷிங்கை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். சாட்டின் மேலே நெட் ஃபேப்ரிக் இருக்கிறது கூட தெரியாத அளவுக்கு கம்ப்ளீட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டோம். ஸோ ஆல்ரெடி இதே மாதிரி இன்னொன்று கூட நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த வீடியோ மூலிமா சம்திங் நீங்கள் ஏதாவது கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் டெக்னிக்ஸ்க்கு நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you in my next video.